கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய தேவ வாக்கு யோவான் 14 அதிகாரம் 16வது வசனம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படியா சத்திய ஆவியாக வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா. ஆமா தேவ பிள்ளைகளே, நமக்கு தேற்றரவாளனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் நம்மோட கூட இருக்கிறார். நம்மளுடைய தனிமையான நேரங்களில், மனுஷரால் கைவிடப்படுகிற நேரங்களில், மனசோர்வு இருக்கும் நேரங்களில் நமக்கு ஆறுதலாக இருக்கிறவர் அவர் ஒருவரே. தேவ பிள்ளைகளே, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவருக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்று சங்கீதம் 34:18 நாம் வாசிக்கிறோம். வாலிப பிள்ளைகளே, ரொம்ப சோர்வாக இருக்கிறீங்களா? படிக்க முடியல, இல்லை ஏதாவது தோல்வி, இல்லை நான் நேசித்தவங்க என்னை புரிஞ்சிக்கல, இல்லை வீட்டில் கஷ்டம், ஃபீஸ் கட்ட முடியல, எவ்வளோப்பட்ட மனபாரங்கள் ஏதா இருந்தாலும் நம்முடைய தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஆறுதல் தருகிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களை தேற்றி அவர் உங்களை நித்திய பாதைகளில் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மோட கூட இருக்கிறார். மத்தேயு 28 அதிகாரம் 20வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றார். யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது நாம் எதற்கும் கவலைப்படக்கூடாது. கஷ்டம்தான். நம்மளுடைய வாழ்க்கையில் மனுஷனாக பிறந்தோன்னா நம்ம பல காரியங்களை குறித்து நம்ம கஷ்டப்படுவோம். பல காரியங்கள் எதிர்காலம் எப்படி அமையுமோ, தனிமையாக விடப்பட்டோமே, கணவன் நம்மளை துன்புறுத்துறானே, மனைவி நம்மளை விட்டுட்டு போயிட்டாலே, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள், அநாத பிள்ளைகள், இவர்களெல்லாம் ஆண்டவர் போஷித்து வழிநடத்துகிறார். அவர்களுக்கு தேற்றரவாளனாய், அவர் கம்ஃபர்ட் ஆண்டவராய் ஆண்டவர் நம்மோட மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்று சங்கீதம் 27:10 சொல்லியிருக்கிறது. ஆம் வாலிப பிள்ளைகளே, நாம் ஏன் கலங்க வேண்டும்? நாம் ஏன் திகைய வேண்டும்? நமக்காக தேவன் நம்முடைய தகப்பனாக, நம்முடைய ஆண்டவராக, நம்முடைய தேற்றரவாளனாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, கலங்காதீங்க. ஏசப்பா கிட்ட வாங்க. அவர் மனமுருகிற தேவன். நமக்காக ஏசப்பா பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, சத்திய ஆவியாக வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஆமேன். பரிசுத்த ஆவியானவர், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நம்மோட கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அப்பா, இந்த காலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். கைவிட்டப்பட்ட நிலைமையில் ஆண்டவரே, என்ன செய்வது என்று திக்கு தெரியாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோன்னு எத்தனையோ பிள்ளைகள் கதறி கொண்டிருக்கலாம். எத்தனையோ வீட்டார் அம்மா கதறி கொண்டிருக்கலாம். கணவனால் கைவிடப்பட்டு, ஆண்டவரே மனைவியால் கைவிடப்பட்டு, பிள்ளைகள் அனாதையாக்கப்பட்டு, ஆண்டவரே வியாதிஸ்தர்கள் கர்த்தாவே டாக்டரால் கைவிடப்பட்டிருக்கலாம். ஆண்டவரே அநேக விதமான மன அழுத்தங்கள், மன சோர்வுகள், மன கிளேசங்கள், ஆண்டவரே பிள்ளைகள் குறித்த பாரங்கள், எதிர்காலத்தை குறித்த கவலைகள் எல்லாவற்றையும் உடைய கருத்தில் ஒப்புக்கிறோம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் திகைகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று சங்கீதம் 43:5 சொன்னது போல கர்த்தாவே, நாங்கள் இன்னும் கர்த்தாவே உம்மை துதித்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னது போல கர்த்தாவே, நாங்கள் உமக்குள் பிழைத்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க, தேசத்தை ஆசீர்வதிங்க. ஏசப்பா, தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுடைய தேவ ஜனங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து வழிநடத்துங்க சுவாமி. துதிக மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Have a blessed day. Bye.